பண்பும் பக்தியும் நிறைந்த தமிழக இந்துக்களுக்கு எமது பணிவான வணக்கம். நான் தெய்வீகல்பானந்த சுவாமி, காசி விஸ்வநாதர் கோயிலிலிருந்து இந்த காணொளி. சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் நம்மளுடைய இந்து ஆலயங்கள் அதனுடைய வழிபாட்டு முறைகள்ல ஏற்படுகின்ற இடையூறுகளால நம்ம எல்லாருமே பலரும் மனவேதனை அடைந்திருப்போம். இந்த இடையூறுகளை நீக்குவதற்கும் ஆலயங்களை ஆகமப்படி நடத்துறதுக்கும் நம்மளுடைய தமிழகத்துல தென்காசி மாவட்டத்துல வருகின்ற 25ஆம் தேதி ஜனவரி மாதம் நம்மளுடைய இந்து மதத்தை சார்ந்த ஆன்மீக அமைப்புகள் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு நடக்க இருக்கு. இந்த ஆன்மீக கூட்டமைப்புடைய முக்கிய நோக்கம் இந்து ஆலயங்களுடைய வழிபாட்டு முறைகளை மீட்டெடுக்கிறதும் ஆகமப்படி அதை நடத்துறதும் பலவிதமான முறைகள்ல இந்து மக்களுடைய பக்தர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதையும் இந்துக்கள் அனைவரும் ஒன்றாய் இணைந்து இந்த தர்மத்தை சனாதன தர்மத்தை காக்கிறதுக்காக வலியுறுத்த வேண்டியும் அதற்கான விழிப்புணர்வை நம்முடைய மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியதாகவும் இந்த கூட்டமைப்பு நடைபெற இருக்கு. அதனால ஆன்மீக கூட்டமைப்புகள் ஆன்மீக அமைப்புகள் இருந்தாலும் சரி, எந்த சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் எந்த தெய்வத்தை வழிபடுகின்ற பக்தர்களாக இருந்தாலும் சரி, வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தென்காசியில் பங்கு பெற்று இந்த கூட்டமைப்பில் பங்கு பெற்று நாம் ஆலோசனை நடத்துவதை விரும்புகின்றோம். இந்த கூட்டமைப்புக்கு நம்முடைய காவல்துறையின் முன்னாள் தலைவர் பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் தலைமை தாங்குறாங்க. ஒருங்கிணைப்பாளர் சிவபால சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இந்த கூட்டம் நடைபெறுகின்ற விலாசம் மற்றும் தொலைபேசி எண் இந்த காணொலியோட இணைச்சு நான் கொடுக்குறேன். தவறாம இத அனைத்து இந்து பக்தர்களுக்கும் பகிருங்கள். தவறாமல் இந்த கூட்டமைப்பில் கலந்து கொள்ள பணிவான வேண்டுகோளை வைக்கின்றோம்.